அந்தமான்ல செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில் 4வது மாடியில் கடைசி ரூம்ல வீர சவர்கருடைய ரூம் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேர் அங்கே டூரிஸ்ட் போனவங்க அங்கே போய் பார்த்துருப்பீங்க. அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிறைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்கே போய் செல்லார் ஜெயில போய் பார்க்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலைங்க. தி ஒர்க் ஃபார் பாரத். நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பதற்காக. அதனால் எந்த நேரத்தில் என்னோட அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் நீங்க யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாம ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும், ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும். அந்தமான் சிறையில் எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தண்டனை எப்படியெல்லாம் அவர் அனுபவிச்சாரு. குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும். இந்த மனுஷன் படித்தது எங்க, இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன, இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன. ஸோ அந்த ஜெயில் சிஸ்டமே பாருங்க, உங்களை பிரேக் பண்ணணும், உங்க சோலை கிரஷ் பண்ணணும், உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொன்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் சிஸ்டம், அந்த ஜெயில் சிஸ்டமே டிசைன் பண்றாங்க. நிர்வாணமாக காலையிலே குளிக்க வேண்டும். அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க. குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக். அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, 12லிருந்து 5 வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டாக அந்த ரூஃபில் மேலே ஏற்றிடுவாங்க செயின் போட்டு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது 10 மணி நேரம் தினமும் தொங்கணும். இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது 10 மணி நேரம். ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும். அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்தமான் சிறைச்சாலை, செல்லார் சிறை. வெரி சயின்டிஃபிக்லி டிசைன் பிரசன்ட், வெரி சயின்டிஃபிக். ஜெர்மி பென்தம்னு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார். ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரஷ் பண்ணணும், ஆன்மாவை எப்படி சிதைக்கணும், உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது. அதுல 11 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. 11 years in that. நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில், கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்கர் ஒரு புத்தகத்தை வெளியிட சொல்லி நீ வர சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு, எல்லாரும் பேசியாச்சு. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. இவ்வளவு பேசி, அபினவ் பாரத்தை பற்றி பேசி, அவருடைய எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி, எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி, அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி, எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி, நண்பர் ஒருவர் முதல் கேள்வி, என்ன இந்த மன்னிப்பு கேட்டார்ல தமிழ்நாட்டில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் என்னன்னு பேசுங்க. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்கல்ல, அதை பத்தி 2 வார்த்தை பேசுங்க. எனக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த 2 வார்த்தைக்குள்ள அடைக்க பார்க்கிறோம். நாதிராம் கோட்ஸே அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு, இவர் தான் தூண்டி விட்டாரு. மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது, இவரை கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க, அதன் பிறகு விடுதலை ஆனார். அப்பனா இவர் ஏதோ தப்பான ஒரு மனுஷன் ஆட்டிருக்கு. ட்ரையல் என்னன்னு நமக்கு தெரியாது, ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாரு தெரியாது. இவருக்கும் நாதிராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் 3 சாப்டர்ல எழுதியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு, கருத்து பரிமாற்றம் என்ன சம்பந்தம் இவர்களுக்கு, அதெல்லாம் ஒரே லைன்ல நம்ம அடைச்சிடறோம். இல்ல இவர் மன்னிப்பு கேட்டார், அப்பனா இவர் ஏதோ ரொம்ப குறைவான ஒரு மனிதர். கிளெமென்சி பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க, பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா ஜெயிலில் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குதுங்க. உங்களுடைய லார்ஜர் விஷனுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா, இல்ல சிறையிலிருந்து சாக போறீங்களா? இவர் சிறையிலிருந்து சாக விரும்பவில்லை, இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை, மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது, எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி, அவ்வளவு சரித்திரம் இருக்கு. அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. He brought the history, historical accuracy. இவ்வளவு பெரிய ஒரு ரெயின்போ வாழ்க்கைய, அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய, அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் கொண்டு நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை. சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமாக அதை பண்ணியிருக்காங்க, மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சாதாரண வேலை இல்லை.
ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம். அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர், வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க, அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1883 சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1966 பிப்ரவரி 26 அவர் மரணத்தை தழுவிய பொழுது அந்த சித்தாந்தம் முடிந்து விடவில்லை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார், எப்படி சாகணும் அப்படிங்கிறது. 26 நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று 82ஆம் அகவையில் அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து 26 நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி 1 ஆரம்பித்து 26 மரணிக்கின்றார் 1966. வைராகியமான ஒரு மனிதர். ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலிங்க. சித்தாந்தம் இன்னும் பெருசு. அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு, நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலைங்க, வீர சிவாஜியை தோற்கடிச்சு உள்ளே வந்திருக்கின்றோம்னார். அது ஹிஸ்டரி. முகலாயரை தோற்கடிச்சு யாரும் வரலைங்க, வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து அவங்க உள்ள வந்து உட்கார முடிஞ்சது 300 ஆண்டுகள். அதனால வீர சிவாஜி அவர்களுடைய கனவு. எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னாங்க, மேபி வீர சவர்கர் அவர்கள், ஏன்னா இந்த வார்த்தை இந்த மன்றத்தில் நான் பயன்படுத்தக்கூடாது, இந்த புண்ணியமான மண்டல் இருந்தும் நான் சொல்லுகின்றேன். ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டட்ல பார்க்குறாங்க. அவர் சித்பாவன் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா, அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா? 50 ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவர்கள் எழுதியதுதான் புத்தகம். அகில இந்திய அளவில் தமிழகத்தில் நீங்க எழுதுறதான கதை. தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா நம்பித்தான் ஆகணும். யாரு போய் பார்த்தாங்க? அது எத்தனை தென்னமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா தானே கதை, மித்தவங்களுக்கு தெரியாது. கோயில்ல இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே. ஏன்னா ஒரு 5 ஜெனரேஷன் படிச்சாச்சு. 5 ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க, பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க. அதனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு, கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது. அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.